தமிழகத்தில் ஏப்ரல் 3 முதல் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கட்சி பாகுபாடின்றி அனைத்து தொகுதிகளுக்கும் நலத்திட்டங்கள் நிறைவேற்றும். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் பதில். திருச்சியில் 290 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள பிரம்மாண்ட நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். கோவையில் நூலகம் கட்டும் பணி வேகமாக நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் தகவல். காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை விட்டுவிட மாட்டோம். முன்னுரிமை அடிப்படையில் இந்த திட்டம் விரைந்து செயல்படுத்தப்படும் என கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. தமிழகத்தில் 2வது தலைநகர் குறித்து சட்டப்பேரவையில் நயினார் நாகேந்திரன், சபாநாயகர் அப்பாவு மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இடையே சுவாரஸ்ய விவாதம். திருச்சியை 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்ற நயினார் நாகேந்திரனின் கோரிக்கைக்கு சென்னையை இந்தியாவின் 2வது தலைநகராக அறிவிக்க வேண்டும் என சபாநாயகர் கோரிக்கை. சுங்கச்சாவடி கட்டண உயர்வால் மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கின்றனர். கால அவகாசம் முடிந்த பின்னரும் சில சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. சுங்க கட்டணத்தை குறைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என அமைச்சர் ஏவாவேலு உறுதி. காலாவதியான சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் வசூலிப்பதை சுட்டிக்காட்டி மத்திய அரசு கடிதம் எழுதப்படும் என திட்டவட்டம். தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடியை தனித்தனியாக சந்திக்க இபிஎஸ், ஓபிஎஸ் திட்டம். அதிமுக, பாஜக கூட்டணி அதிமுகவை ஒன்றிணைப்பது குறித்து பேச்சு நடக்கும் என தகவல். மதுரை எய்ம்ஸ் பணிகள் 3 ஆண்டுகளில் நிறைவடையும். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா திட்டவட்டம். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடி, சிலி அதிபர் கேப்ரியல் போரிக் சந்திப்பு. இருநாட்டு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. திருப்பூர் அருகே இளம்பெண் உயிரிழந்த விவகாரத்தில் திடீர் திருப்பம். பெண் ஆவணப்படு கொலை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து உடலை தோண்டி எடுத்து விசாரணை. திருச்சி திருவரம்பூர் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் இரவு நேரத்தில் காவலர் மது அருந்தியதாக எழுந்த புகாரில் திருப்பம். மது அருந்தியவருடன் பேசியதற்காக காவலர் இளையராஜா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். தூத்துக்குடியில் செயல்படும் தனியார் கார் தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு என பரவிய தகவல். வதந்தி என தெரியாமல் தொழிற்சாலை முன் குவிந்த இளைஞர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சென்னை வேசன் பாலத்தில் சிறுவன் தாறுமாறாக ஓட்டி வந்த கார் தலைக்குப்பர கவிழ்ந்த விபத்து. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் சிறுவன் ஓட்டி வந்த காரில் பயணித்த 5 பேர் படுகாயம். திருப்பூரில் பஞ்சு தட்டுப்பாடு எதிரொலியாக ஏப்ரல் மாதத்திற்கான நூல் விலை கிலோவிற்கு 3 ரூபாய் உயர்வு. நூல் விலை உயர்வால் பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் அதிர்ச்சி. கடலூரில் கஞ்சா போதையில் வாகனங்களை வழிமறித்த இளைஞர்கள் ரகளை. போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் ரசிகர்களின் செல்போன்கள் திருடப்பட்டதாக புகார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் உட்பட 8 பேர் கைது.
கும்பகோணம் வெற்றிலை தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு, வியாபாரிகள் மகிழ்ச்சி. குஜராத் மாநிலம் தீசா நகரில் செயல்படும் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. ஆலையின் சுவர்கள் இடிந்து விழுந்ததில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். கேரள பல்கலைக்கழகத்தில் MBA விடைத்தாள் மாயமான விவகாரம். திருவனந்தபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ABVP அமைப்பினரை கைது செய்ததால் பரபரப்பு. ஜார்க்கண்டில் நேருக்கு ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 லோகோ பைலட்டுகள் பரிதாப பலி. தடம் புரண்டு கிடக்கும் ரயில் பெட்டிகளை மீட்கும் பணி தீவிரம். கொடைக்கானலுக்கு பாஸ் இல்லாமல் செல்லும் சுற்றுலா வாகனங்கள் பழனி அடிவாரத்தில் நிறுத்தம். ஐயம்பலி சோதனை சாவடியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருப்பு. மலேசியாவில் எரிவாயு குழாய் செல்லும் பாதையில் பயங்கர தீ விபத்து. எரிவாயு நிறுவனத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கொழுந்துவிட்டு எரிந்ததால் பரபரப்பு.